தேய்பிறை அஷ்டமி 2025 ஏப்ரல். தடைகள் விலகி நன்மை பெருக இதை மட்டும் பண்ணுங்க. அஷ்டமி என்பது பைரவருக்குரிய வழிபாட்டு தினமாகும். மாதந்தேயாரும் 2 அஷ்டமி திதிகள் வந்தாலும் தேய்பிறை அஷ்டமியிலேயே அதிகமானவர்கள் விரதம் இருந்து வழிபடுவது உண்டு. இந்த நாளில் கால பைரவரை வழிபட்டால் துன்பங்கள் அனைத்தும் விலகும் என்பது நம்பிக்கை. கால பைரவரை தேய்பிறை அஷ்டமி அன்று ராகு காலத்தில் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மாலை சூட்டி வழிபட வேண்டும். தேய்பிறை அஷ்டமி நாட்களில் சில குறிப்பிட்ட பரிகாரங்களை செய்தால் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் அனைத்தும் விலகும் என்பது நம்பிக்கை. கால பைரவரை வழிபடுவதற்கான புனித விரதம் காலஷ்டமி. இந்த ஆண்டு சித்திரை தேய்நிறை அஷ்டமி விரதம் ஏப்ரல் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்த புனித நாளில் எதிர்மறை எண்ணங்களையும் தடைகளையும் நீக்கக்கூடிய 5 பரிகாரங்கள் உள்ளன. ஒவ்வொரு மாதமும் கிருஷ்ணபக்ஷத்தில் வரும் அஷ்டமி திதியில் மாசிக் காலஷ்டமி வருகிறது. இந்த புனித நாளில் பக்தர்கள் வீரரும் பாதுகாவலருமான சிவபெருமானின் வடிவமான கால பைரவரை வழிபடுகிறார்கள். இந்து புராணங்களின்படி திரிசூலம் ஏந்தியவரும் நாய் வாகனத்தில் வருபவருமான பைரவர் தைரியம், பொறுமை, ஆன்மீக விழிப்புணர்வு ஆகியவற்றை குறிக்கிறார். காலஷ்டமி நாளில் பக்தர்கள் விரதம் இருந்து தீய சக்திகளிடமிருந்து தங்களை காக்க பைரவரை பிரார்த்தனை செய்கிறார்கள். வியாபாரம் பெருக. 1. உங்கள் வியாபாரத்தை வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்ல விரும்பினால் காலஷ்டமி அன்று பைரவர் கோவிலுக்கு செல்லுங்கள். அங்கு 125 கிராம் முழு கருப்பு உளுந்தை பைரவருக்கு அர்ப்பணியுங்கள். அதிலிருந்து 11 தானியங்களை எடுத்து கருப்பு துணியால் மூடி உங்கள் அலுவலக லாக்கரில் வைக்கவும். ஒவ்வொரு தானியத்தையும் மூடும்போது ஓம் ஹ்ரீம் பாதுகாய ஆபதுத்தாரணாய குரு குரு பாதுகாய ஹ்ரீம் ஓம் என்ற மந்திரத்தை பக்தியுடன் சொல்லுங்கள். 2ஆம் வாழ்க்கையில் தீராத பிரச்சனைகள் இருந்தால் காலஷ்டமி அன்று கருப்பு நாய்க்கு கடுகு எண்ணெய் தடவிய சப்பாத்தியை கொடுங்கள். எண்ணெய் தடவும் போது பைரவரை நினைத்து ஹ்ரீம் பாதுகாய ஆபதுத்தாரணாய குரு குரு பாதுகாய ஹ்ரீம் ஓம் என்ற மந்திரத்தை 5 முறை சொல்லுங்கள். இந்த எளிய பரிகாரம் பிரச்சனைகள் இருந்து விடுபடவும் தீய சக்திகளிடமிருந்து பாதுகாக்கவும் உதவும். காலஷ்டமி விரதத்தில் சில பரிகாரங்களை செய்வதன் மூலம் பைரவரின் ஆசீர்வாதத்தை பெறலாம். 3வது, ஒரு சூழ்நிலையில் சிக்கி வெளியே வர முடியாவிட்டால் காலஷ்டமி அன்று ஒரு அரச மரத்திற்கு சென்று அதன் வேரில் தண்ணீர் ஊற்றுங்கள். பிறகு கோவிலுக்கு சென்று ஒரு பருத்தி நூலை வழங்குங்கள். அமைதியாக உட்கார்ந்து பைரவரை தியானித்து ஓம் ஹ்ரீம் பாதுகாய ஆபதுத்தாரணாய குரு குரு பாதுகாய ஹ்ரீம் ஓம் என்ற மந்திரத்தை சொல்லுங்கள். இதன் மூலம் தெளிவு, பாதுகாப்பு கிடைக்கும். மேலும் பிரச்சனைகளை சமாளிக்க வழிகாட்டுதல் கிடைக்கும். 4ஆம், உங்கள் வருமானத்தை அதிகரிக்க விரும்பினால் காலஷ்டமி அன்று குளித்த பிறகு பைரவருக்கு முறையாக பூஜை செய்யுங்கள். அவருக்கு ஜிலேபி பிரசாதமாக படைத்து ஓம் ஹ்ரீம் பாதுகாய் ஆபதுத்தாரணாய குரு குரு பாதுகாய ஹ்ரீம் ஓம் என்ற மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த பரிகாரம் செல்வத்தை ஈர்க்கவும் நிதி தடைகளை நீக்கவும் உதவும். 5வது, எல்லாவற்றையும் பார்த்து பயமாக இருந்தால் காலஷ்டமி அன்று பைரவர் பாதத்தில் ஒரு கருப்பு நூலை வைத்து பயத்தை போக்க பிரார்த்தனை செய்யுங்கள். 5 நிமிடங்கள் அந்த நூலை அங்கே வைத்து ஓம் ஹ்ரீம் பாதுகாய ஆபதுத்தாரணாய குரு குரு பாதுகாய ஹ்ரீம் ஓம் என்ற மந்திரத்தை சொல்லுங்கள். 5 நிமிடங்களுக்கு பிறகு அந்த நூலை எடுத்து உங்கள் வலது கணுக்காலில் கட்டிக்கொள்ளுங்கள். இந்த பரிகாரம் பயத்தை போக்கி பைரவரின் பாதுகாப்பையும் தைரியத்தையும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.